இந்தியா டுடே மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் சாணக்கியாவே கருத்து கணிப்பு நடத்தினாலும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தான் நம்பர் 1 போடுறாங்களே தவிர திமுக தோல்வியடைய போகிறது, திமுக 2ஆம் இடம் வரப்போகிறது சொல்ல முடியல. அப்போ தமிழ்நாட்டில் மோடி படுதோல்வி அடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மோடி படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் எதிர்க்கட்சிகளுடைய ஒருங்கிணைவை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைவை நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்வதற்கான வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பாட்னாவில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைவர்களாகிய ராகுல் காந்தி, கார்கே, தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத், அகிலேஷ் உள்ளிட்டவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து பேசி இருக்கிறார்கள். இந்த 5 பேரும் ஒன்னா உட்காரவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இந்த 5 பேர் மேடையில் உட்காந்துட்டாங்கல்ல, மோடி அரசு வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நடக்காதுன்னு நீங்க சொன்னதெல்லாம் நடக்குது. மம்தாவோட சீட் ஷேரிங் நடக்காதுன்னு சொன்னீங்க, நடந்தது. அகிலேஷோட பேரம் பேசவே முடியாதுன்னு சொன்னாங்க, நடந்தது. ஆம் ஆத்மியோட தலைகீழா நின்னாலும் கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க, நடந்தது. இதெல்லாம் நடக்கும் பொழுது மோடி வீட்டுக்கு போவதும் விரைவில் நடக்கும்.